ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாண்டி தர்ஸ்டேயோட ஸ்பெஷலான பஸ்கா அப்பத்தோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்பம் சாப்பிடும்போது இதுக்கு கூடவே ஒரு தேங்காய் பாலில் வெல்லம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதோட ரெசிபியும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பச்சரிசி இருக்குதுல்ல, அதை ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணுவாங்க. நான் இங்கே இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்காக வறுத்த நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல இடியாப்ப மாவு, அதுதான் எடுத்திருக்கேன். முக்கியமாக வறுத்த மாவாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சால்ட் போடாமல் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இதை ஃபர்மெண்ட் பண்ண மாட்டோம். ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணுவோம். ஸோ அதனால தான் சால்ட் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹாட் வாட்டர், பாயில்டு வாட்டர் இருக்குல்ல, அதை நல்ல ஹாட்டாகவே நான் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். வறுத்த மாவானதுனால நிறைய தண்ணி அது எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஒரு தோசை, நம்ம இட்லி பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ எதுனாலும் பரவாயில்ல, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு இங்கே 2.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வாரதுக்கு ஒவ்வொரு மாவை பொறுத்தும் இந்த தண்ணியோட அளவு மாறும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போது இதை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே உளுந்து இருக்குதுல்ல, உளுந்து 1/4 கப்பு உளுந்து நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு பிஞ்ச் ஜீரகம் இதில் ஆட் பண்ணி இதுக்கு கூட ஒரு சிலர் பூண்டு கூட ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா 2 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மையாக அரைச்சி இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல ரைஸோட பேட்டர், அதில் நம்ம இதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த உளுந்தும் இந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அந்த மாவை நல்லா பொறுமையாக கலக்கிக்கலாம். அப்போ தான் இந்த உளுந்து இந்த அரிசியில் எல்லாத்துலேயுமே அரிசி மாவில் எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஈஸ்டோ இல்லைன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதில் கூட 1 கப்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய துருவின தேங்காய், அதையும் நான் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவை கிடையாது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். முதல்ல நான் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கலை. தண்ணி சேர்த்து அரைச்சா ஒன்றாவது தேங்காய் அரையாது, 2வது இப்போ நம்ம போட்டிருக்க பேட்டரில் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் சரியாக வராது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி வச்சு தான் தேங்காய் அரைச்சேன். அதுக்கப்புறம் தேவைப்படுறத பொறுத்து நம்ம அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour நம்ம ஓரமாக வச்சுருங்க. இது கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்பைன் ஆகும். அப்போ தான், அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னாலும் நீங்கள் இப்போமே தட்டில் ஊற்றி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 hour அந்த மாவை தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சா மாவு புளிச்சிரும். அப்போ இது கரெக்டாக வராது. ஸோ அதனால் புளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இப்போ என்கிட்ட அந்த பிளேட் இல்லை, அதனால் நான் பேக்கிங் பேன் இருக்குல்ல, அதில் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை பேக்கிங் பேனுக்கு உள்ளாடி கோகனட் ஆயிலோ இல்லைன்னா பட்டரோ இல்லை நெய்யோ எதுனாலும் நீங்கள் அதை தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி கீ தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற மாவில் 2 அப்பம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் பண்ணுறேன், கொஞ்சம் மாவு தான் ஊற்றுறேன். ஊற்றி இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 2வது ரவுண்டுக்கு பண்ணணும். ஒரே இதிலே ஊற்ற முடியாதான்னா ஊற்றலாம். ஆனால் அது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இன்னொன்று அது ஒரு மாதிரி கேக்கு மாதிரி ஆகிடும்ல, அதனால் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி பிளேட்டு எப்படி இருக்கும், முன்னாடியெல்லாம் நம்ம கஞ்சி
சோறெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பிளேட்டில் தான் ஆக்சுவலி இது பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லாததுனால தான் நான் இதில் பண்ணுறேன். இப்போ இந்த அப்பத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் பால் வந்து ஊற்றி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 200 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் சிரப் வர மாதிரி பண்ணிக்கிறலாம். இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் தூசி கல் ஏதாவது இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதுக்கு கூட நான் வந்து அரிசி மாவு இருக்குல்ல, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த கூழ் மாதிரி வரும்ல, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும், இல்லைனா தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ கூழ் மாதிரி வாரதுக்காக நான் இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கலந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா சில டைம் கட்டி பிடிக்கும்ல, அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த மாவு தண்ணி சேர்க்குறீங்கன்னா அந்த டைம் வந்து அடுப்பு எப்பயுமே சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா கட்டி பிடிச்சிரும். அப்புறம் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து லம்ப்ஸ் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் சேர்த்துட்டேன். அப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது நான் 2 கப்பு வந்து 2ஆம் பால், தேங்காய் பால் இருக்குல்ல, அதில் 2ஆம் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அங்கங்கேயா லம்ஸ் மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கட்டி இல்லாமல் அந்த கூழ் வந்து இந்த தேங்காய் பாலில் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு 1ஆம் தேங்காய் பாலும் 2 கப்பு 2ஆவது தேங்காய் பால் இருக்குல்ல, அதுவும் வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு 2ஆவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பண்ணுவோம்ல, அதில் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1ஆம் தேங்காய் பால் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம குக் பண்ண வச்சுருந்தோம்ல அப்பம், அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சைட்லலாம் நல்லா விட்டு வந்திருக்கு. சைடில் விட்டு வந்திருக்குதுன்னா நமக்கு ப்ராப்பராக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.